Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 61 part 1. ஓபன் பண்ணா அந்த மாலையன்ஸ் இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க எல்லாம் புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஒரு சின்ன குரூப்பை காலி பண்றதுக்கே 4 வருஷம் ஆயிருக்குது. அதுலயும் 2 டைட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் செத்து இருப்பானுங்க. மனுஷனோட மூளை அதிகமாக டைட்டன்ஸுக்கெல்லாம் வேலையெல்லாம் போச்சு. இவங்க முன்னாடி அனுப்பின ஏகப்பட்ட டைட்டன்ஸையும் காலி பண்ணி அந்த மெயினான 2 டைட்டனையுமே பொழந்து இருக்கானுங்கன்னா அப்ப பாருங்க எவ்வளவு டஃப் கொடுத்துருக்கானுங்கன்னு. மத்த கண்ட்ரியில பிரஸ்ஸுங்க எல்லாம் கிண்டல் பண்றானுங்க. ஆமா, இதெல்லாம் மார்லேக்கு ஒரு வெற்றியான்னு. ஆமா, ஒரு சின்ன போர்ஸை ஜெயிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆயிருக்குது இல்ல. இத பத்தி அந்த கமாண்டர் மகத்துக்கிட்ட கேட்டா அவருக்குமே நிலைமைய பார்த்தா பயமா தான் இருக்குது. ஏன்னா இவங்க டைட்டன்ஸ் வச்சுதான் இவ்வளவு நாளா நாங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் இப்ப டைட்டன்ஸை ஈஸியா சாவடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜில பயங்கரமா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கானுங்க. இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா போது இவங்க சோலி முடிஞ்சது. அதுலயும் தரையில மட்டும் அட்டாக் பண்றதுனா பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல ஏர்கிராஃப்ட் எல்லாம் அட்வான்ஸ்டா மாறிடும். அதுக்கப்புறம் குண்டு மலை தான். டைட்டன்ஸுங்க எல்லாம் பயங்கரமான டெவில்ஸ் தான். அந்த மாதிரி எல்லாம் குண்டு போட்டா வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர சூப்பர்மேன் மாதிரி பறந்து போயெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பறக்கிற டைட்டன் இருந்தா கூட பரவாயில்லையே. மொத்தத்துல டைட்டனோட எறாவே முடிய போகுது. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவங்க தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப அங்க இருந்த ஜீக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நான் அதை சொல்றேன்பா. வேற ஒண்ணும் இல்ல, பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க அந்த ஃபவுண்டிங் டைட்டன் ஆட்டைய போடலான்னு முன்னாடி பிளான போட்டு செப்பல்ஸ்ல அடி வாங்கிட்டு வந்தானுங்கல்ல, அந்த ஆபரேஷனை நம்ம ஆளுக போட்ட போல அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்ப மறுபடியும் அந்த ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஃபவுண்டிங் டைட்டனை பிடிக்கிற வழியை பார்ப்போம். ஏன்னா அதை விட்டா இப்ப வேற வழி இல்லம்மா. கமாண்டர் மகத் என்ன சொல்லியிருக்கான்னா, மார்லே அவங்க வெப்பன்ஸை இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். சோ அது வரைக்கும் இந்த உலகம் இவங்களுக்காண்டி ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காது. இவங்க ஏதாச்சும் பண்ணி இவங்களோட மிலிட்டரிய முதல்ல ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுவும் இவங்க மட்டும் மார்லே அந்த பாரடைஸ் ஐலாண்டை லாக் பண்ணி எல்லா டைட்டனோட பவருமே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாம் பதறுவானுங்க. ஓகேவானு கேட்டவொன்னே, ஆமா உனக்கு இன்னும் 1 வருஷம் தானே இருக்குதும்பா. வேற ஒண்ணும் இல்ல, டைட்டன் பவர் கிடைச்சு 13 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்க. ஜீக்கு பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் 1 வருஷம் தான் மீதி இருக்குது. அதுக்கப்புறம் அவன் செத்துருவான். அதனால இவனோட பவரை கோல்ட்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு இவனோட பீஸ்ட் டைட்டன் பவரை கொடுக்க போறான். ஆமா, 4 வருஷத்துக்கு முன்னாடியே நீ தானே போன, ஆனா தோத்துட்டீல்லன்னு சொல்லுவான். ஆமா, எங்க அப்பா பார்த்து வச்ச வேலையில எல்லாமே நாசமா போச்சு, அது எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அது அவரோட மகனான நான் தான் பண்ணி ஆகணும்னு வெறியோட சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா ஜீக் பாத்தீங்கன்னா கோல்ட் கிட்ட சாரி சொல்லுவான். ஏன்னா அங்க ஜெனரல் மீட்டிங் அப்போ கோல்ட்ட கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசியிருப்பான். அதுக்காக அதை பத்தி எல்லாம் கோல்ட்டுக்கு கவலை இல்லை. அவனோட ரோல் மாடலே இவன் தான். உங்களை பத்தி எனக்கு தெரியும், சொல்ல போனா உங்க அளவுக்கு ஹிஸ்டரியில ஒரு பீஸ்ட் இருக்க வாய்ப்பே இல்ல, எப்படி நீங்க இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை பயங்கரமா புகழ்ந்து பேசுவான். எல்லாம் நீங்க ராயல் பிளட்ங்கிறதுனாலயான்னு கேட்பான். யாருக்கு தெரியும், ஆனா மத்தவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன்பா. ஆனா என்ன சாப்பிட்டு நீ அந்த பவரை எடுத்துக்கும் போது டெஃபினட்டா என்னோட மெமரிஸ் உனக்கு வரும். அந்த டைமுங்கும் போது என்னோட பெரிய பெரிய சீக்ரெட் எல்லாம் உனக்கும் தெரியும் அப்படின்னு ஒண்ணு. என்ன சீக்ரெட்னு ஆர்வமா கேட்பான். பல்லு வளர்க்கறதுக்கு பேஸ்ட்டுக்கு பதிலா வேற ஒன்னத்தை போடுவேன், வேற என்ன ஷாம்போ போடுவேன்னு சொல்ல வந்தேன், அதை வெளியில சொல்லிராதன்னு இன்னும் அசிங்கமா சொல்லுவான். அந்த டைம் கமாண்டர் அரக்க பறக்க வந்து எனக்கு ரிப்போர்ட் வேணும். ஆமா, என்ன தனியா நின்று நீங்க எல்லாம் பிரைவசியா பேசிட்டு இருக்கீங்க, எல்லியன்ஸ் எல்லாம் இப்படி நின்று பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ட்டு ஜீக்கு கிட்ட. ஆமா, உனக்கு இருக்க இந்த பேலன்ஸ் 1 இயர்ல பாரடைஸ் ஐலாண்ட நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலான்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, அதனால நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்மா. ஆனா அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து. என்னன்னா ஜீக்கு, ரெய்னரு, பெர்டோல்ட் இவங்க எல்லாம் போய் அட்டாக் பண்ணி செருப்படி பட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒன்னும் சும்மா இல்ல. கடைசி 3 வருஷமா ஏகப்பட்ட ஷிப்புங்களை அனுப்பி நம்ம ஆளுக எல்லாத்தையுமே போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கானுங்க. ஆனா போன ஷிப் எதுவுமே ரிட்டர்ன் வரல. சொல்ல போனா 32 ஷிப்புங்க அத்தனையுமே முங்கி இருக்குது. அதுவும் ஒரு டைட்டன் இதுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணி இருக்குதுங்கிறத நம்ப முடியல. அங்கதான் கொலோசல் டைட்டனும் இப்ப இருக்குது. இன்னொரு இன்ஜெக்ஷன் இருந்து ஆனிய காலி பண்ணி அவளையும் சாப்பிட்டானுங்கன்னா 3 டைட்டன் இப்ப அவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் மரண மாசா டஃப் இருப்பாங்க. எரன் தான் கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கும். அவனைத்தான் முதல்ல காலி பண்ணும்பா. பட் அவங்களை அட்டாக் பண்ணுனா நம்ம ஷிப் எல்லாத்துக்குமே சப்போர்ட் வேணும், அதாவது டைட்டன்ஸுங்க எல்லாம் வேணுங்கிற மாதிரி கமாண்டர் சொல்லுவாரு. அதெல்லாம் ஓகே தான், ஆனா டைட்டனுங்களை விட பயங்கரமான பவர்ஸ் அவங்க கிட்ட இன்னும் இருக்குது அப்படின்ட்டு நம்ம லெவி மிகாசாவை சொல்லுவான். அதே நேரம் மிகாசா சும்மா வளைச்சு வந்து வெட்டுற மாதிரி ரெய்னருக்கு கனவரும் பதறி அடிச்சுட்டு எந்திரிப்பான். இத்தனை வருஷம் ஆயும் அவ போட்ட போடு இன்னும் மறக்கல பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா கலியாடுன்னு ஒருத்தங்க இருப்பான். அவன் தான் ஜா டைட்டன். அவன்கிட்ட ரெய்னர் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த மிட் ஈஸ்ட் அலைடு ஃபோர்ஸ் சண்டையப்ப அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணான். அவன் இல்லன்னா ரெய்னர் செத்துருப்பான். பட் கலியாடுக்கு பாத்தீங்கன்னா ஜா டைட்டனை விட ஆர்மர்டு டைட்டன் மேலதான் ஒரு கண்ணு. 9 வருஷத்துக்கு முன்னாடி அது மட்டும் என்கிட்ட கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது. உன்னை காப்பாத்துறேன்னு
இல்லைன்னு சொல்லி என் பிரதரும் தேவையில்லாம டைட்டான்ட சிக்கி செத்து இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுலயே தெரியுது அவன் மார்சல் மெமரியை பார்த்திருக்கான்னு. அதான் யுமிர் நம்ம ரெய்னரை சாப்பிட வரும்போது இடையில உள்ள பூந்து ஒருத்தன் காப்பாத்தினால, காப்பாத்தி அவன் எடுத்து சாப்பிட்டாலே அவன் தான் இவனோட பிரதர். யுமிரை தான் இப்போ அந்த கலியாடு வந்து சாப்பிட்டுருப்பான். அவளோட பவர்ஸ் மெமரிஸ்னு எல்லாமே இப்ப இவனுக்கு வந்திருக்கும். அவளுக்கு எப்படி அந்த யுமிருங்கிற பேரை வச்சாங்கன்னு தான் இன்னும் புரியல. என்ன அவ திருப்பி வந்ததுனால தான் அவன் பிரதரோட ஜா டைட்டன் திருப்பி கிடைச்சது. அதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லும்பா. ஆமா, அந்த ஐலாண்ட்ல இருந்தப்போ அப்படி நீங்க எல்லாம் என்னதான்டா பண்ணிட்டு இருந்தீங்க? எப்ப பார்த்தாலும் யாராச்சும் வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நீ அங்க எப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அந்த பொண்ணோட மெமரிஸ்ல நான் பார்த்தேன். நல்ல மாதிரியே நடிச்சிருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், நீ என் பிரதரை இமிட்டேட் பண்ண பார்த்திருக்க அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு டோரை திறந்துட்டு உள்ள வருவா. இவ வேற யாரும் இல்ல, அந்த கார்ட் டைட்டனே இவ தான். இவ பேரு பிக் ஃபிங்கர். கிட்டத்தட்ட 2 மாசமா டைட்டனாவே இருந்திருக்கா. மனுஷியா இப்பதான் மாறி இருக்கா. எல்லாம் அந்த வாரால. அதுக்கப்புறம் ரெய்னர்ட்ட கேபி மத்தவங்க எல்லாம் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க, போய் அவங்கள பாருன்னு அவனை அனுப்பி விடுவா. அதுக்கப்புறம் இவங்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பான்னு வைங்களேன். அப்படியே கட் பண்ணி அந்த கப்பல் துறைமுகத்துக்கிட்ட காட்டுறாங்க. அங்கதான் அந்த கேபி, பால்கோ, உடோ அவங்க எல்லாருமே இருப்பாங்க. உடோ பாத்தீங்கன்னா பேட்டில்ல டைட்டனோட வேலை இல்லன்னா அப்போ வாரியர்ஸ் யூனிட்டோட நிலைமையும் எல்டியன்ஸ் நிலைமையும் என்ன ஆகுறது அப்படின்ட்டு பதறுவான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே அங்க நோட் பண்ணுவாங்க. எனிமி சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அங்க கைது பண்ணி கூட்டு போவாங்க. பியூ டைட்டன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனவங்க. அப்ப அந்த உடோ தான் ரொம்ப புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இப்படியே போச்சுன்னா எல்டியன்ஸோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இந்த உலகமே அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் யூமிர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லுவாங்க அப்படின்ட்டு கத்திட்டு கிடப்பான். அப்ப அங்க ரெய்னர் வருவான். அவனை பார்த்தோன்னே கேபிக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னப்பா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் பெரிய காயம் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லாம. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்கத பார்க்கும்போது நம்ம ரெய்னர் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுவான். ஏன்னா அவனுக்கு பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும். அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளோட இப்படித்தானே இருந்தான். அது கொஞ்சம் கவலையா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா லைபேரியோ அப்படின்னு அவங்களோட இடத்துக்கு போறதுக்காக கிளம்புவாங்க. அந்த டைம் ரெய்னர் நானும் வரன்ட்டு கூட போவான். இது எல்லாத்தையுமே மேல இருந்து யாரோ பாப்பாங்க, ஆனா யாருன்னு தெரியல. எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல தான் போவாங்க. நிறைய எல்டியன் சோல்ஜர்ஸ் அங்க இருப்பாங்க. அப்ப நம்ம கோல்ட் இருக்கான்ல, அவன் சரக்க போட்டுட்டு கண்ணா அப்படின்னா நாங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். மெயினா நம்ம கேபியா தான் பயங்கரமா பாராட்டி தள்ளுவான். இவ மட்டும் இல்லன்னா எல்டியன்ஸ் எல்லாருமே செத்து இருப்போம். எல்டியன் யூனிட்டியே இவ தான் காப்பாத்தி இருக்கா அப்படி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அவளை ஒரு தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொஞ்சம் ஓவரா கத்திட்டு இருந்த உடனே முன்னாடி ஆபீசர்ஸ் இருப்பானுங்க, அவனுங்க எல்லாம் பயங்கரமா கடுப்பாவானுங்க. என்ன இவனுங்க ஓவரா கத்திட்டு இருக்கானுங்க, 4 போடு போட்டாதான் சரியாகும் போலம்பா. ஆனா அவங்க கமாண்டர் இருந்துட்டு விடுங்க ஒரு நாள் நைட்டு தானே ஆட்டம் போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் கவனிச்சுக்குவோம்பா. அங்க கேபின்னு அவளை தூக்கி வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஃபால்கோக்கு செமையா கடுப்பாகும். அவன் குடிச்சிட்டான்னா போதும், அவன் ஷோல்டரை யாருக்காச்சும் வாடகைக்கு விட்டுறான் அப்படின்னு கடுப்புல இருப்பான். பட் ரெய்னர் என்ன சொல்லுவான்னா, அவன் நிஜமாவே டேலண்டான ஆள் தான். சொல்ல போனா அடுத்த ஆர்மர் டைட்டனை இன்ஹெரிட் பண்ண போறது அவதான் அப்படின்ட்டு அவளை பயங்கரமா புகழுவான். அவளுமே உங்களை தான் ரோல் மாடலா வச்சிருக்கா. என்ன 27 வயசுல சாவா, கெனான்ஸால சாகலைன்னா அடுத்து அதானே நடக்க போகுது, அது உங்களுக்கு ஓகே தானான்னு கேட்பான். அதை கேட்டுட்டு இவனுக்கு பயங்கரமா கடுப்பாயி, என்ன சொல்ல வர்ற, 9 டைட்டன்ல ஒரு டைட்டன் ஆகிறது எவ்வளவு பெரிய ஹானர் தெரியுமா, அதை நீ இன்சல்ட் பண்றியா மகனே? நான் மட்டும் இதை ரிப்போர்ட் பண்ணேன்னு வை, நீ மட்டும் இல்ல உன்னோட மொத்த ஃபேமிலியும் தூக்கி கொண்டு போய் அந்த மூளை இல்லாத டைட்டனா மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சு கொடூரமா சாவ அப்படின்ட்டு சொன்ன உடனே அவன் பயந்து போய், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன், நான் எடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மார்லேக்கு என்னன்னைக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்பான். ஆமா, அந்த 9 டைட்டன்ஸை பத்தி ஏதோ ஒன்று பேசினேன்னு, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இனிமேட்டு நேர்மையா இருப்பேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸை மட்டும் கொடுங்க, நான் மார்லியன்ஸுக்கு உசுர கொடுத்து சண்டை போடுவேன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், மதர்லேண்ட என் மதரா பாக்குறேன், தாய் நாட என் தாயா பாக்குறேன் அப்படின்ட்டு சமாளிப்பான். அதுக்கப்புறம் உனக்கு ஆர்மர்டு டைட்டன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. உடனே அவன் கேபியை பார்த்துட்டு, ஆமா எனக்கு ஆர்மர் டைட்டன் வேணும், நான் டைட்டனா மாறுறேன்பா. ஏன்னா கேபி நல்லா ரொம்ப நாளைக்கு வாழணும்னு அவனுக்கு ஆசை. அதுக்காக இவரு தியாகம் பண்றாராமா. தம்பி நீ கேபியை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றேன்னு புரியுது, ஆனா அதுக்கு இந்த மாதிரி பில்டப் பண்ணா மட்டும் பத்தாது, முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு அவனை உசுப்பேத்தி விடுவான். சரி, இனி இதுக்கப்புறம் பாரடைஸ் ஐலாண்டுக்கு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாயிலே, அங்க போயிட்டு செப்பல்ஸ்ல வழக்கம் போல அடி வாங்கினாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.